எஸ், மவுண்ட் எவரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஹிமாச்சல், இந்த மாதிரி இடம்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நினைவு வருது, இல்லை வந்து நமக்கு ஞாபகம் ஒரு விஷயம் காம்பினேஷன் ஒன்று டூரிசம், இல்லைன்னா வந்து பெரிய பெரிய மலைகள், அந்த ஸ்னோ, இந்த மாதிரி விஷயம் தான். பட் நம்ம என்னதான் ஒரு டூரிசம் எங்கே போனாலும் வந்து இல்லை, அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்கு அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கான நேச்சர் தான். அது வந்து இப்போ நம்மளுக்குள்ள நிறைய வந்துடுச்சு. முன்னாடியாச்சும் வந்து ஒரு டூரிசம் இல்லைன்னா வந்து ஒரு பனிப்பொழிவு, இல்லை ஒரு மவுண்டைன் ரீஜியன், இல்லை ஒரு டூரிசம் பிளேஸையே வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற எப்படி சொல்றது பேசிக் வந்து தெரியாம இருந்தது, அதோட அவேர்னஸ் கிரியேட் ஆகாம இருந்தது. பட் இப்போ வந்து நிறைய அதனால கிரியேட் ஆனதுனால ஒரு சின்ன விஷயம், ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக்கை கீழே போடுறதா இருந்தால் கூட 1008 விஷயம் நம்ம யோசிப்போம். அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்த வந்து கீழே குப்பையில் போட மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டா இது போய் அந்த குப்பை தொட்டி இருந்தா இல்லை கார்பேஜ்ல இருந்தா போடுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. எஸ், டூரிசம் பிளேசஸ்க்குலாம் இல்லை, எஸ்பெஷலி ஹிமாச்சல், எஸ் அந்த ரீஜன் ஆஃப் நேபாள், மவுண்ட் எவரெஸ்ட் அந்த பீக்ல என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டீப்பராக போனோம் அப்படின்னா அது வந்து அந்த ரூல்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் சரி, பட் அது வந்து ஒரு என்விரான்மெண்டல் அசோசியேட்டட் ஒரு விஷயன்றதுனால கண்டிப்பாக திஸ் இஸ் த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எஸ், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. என்னென்னா, இந்த மவுண்டெயின் கிளைம் பண்ணுறவங்க மட்டும்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பேசிக்காக இப்படி எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கும், எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸு, எவ்வளோ ஃபிட்னஸ்ஸு, எவ்வளோ அளவு நாலேஜ் இருக்கணும், என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இன்ஃபேக்ட் ஒரு ஷோவல்ல இருந்து, ஒரு ஷூஸ்ல இருந்து, அவங்க போடுற ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து, அந்த டிகிரி டெம்பரேச்சர்ஸ் தாங்குற அளவுக்கு, அதுக்கப்புறம் அவங்க வெயிட் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட நேச்சர், அவங்களோட பாடியோட அந்த அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மவுண்டைன் கிளைம்பருக்கு வந்து எசென்ஷியலான விஷயம். இது வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து ரொம்ப நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதை அடாப்ட் பண்ண முடியாது, இதில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஈடுபடவும் முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ரிஸ்கான ஜாப் கிடையாது, இட்ஸ் எ ஹாபி, பேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் மவுண்டைன் கிளைம்பிங், இல்லை ஸ்கை டைவிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம். பட் மவுண்டைன் கிளைம்பிங் வந்து உலகத்தில் ரொம்ப, அதாவது விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் மேக்ஸிமமே வந்து ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா உலகத்தில் வந்து அது 0.13% தான் வந்து மவுண்டைன் கிளைம்பர்ஸே இருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்னு. அந்த மாதிரி பேஷன், ஹாபி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்டல் பற்றின அவேர்னஸ் பொதுவாகவே இருக்கும். பட் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ கன்சர்னிங்காக ஆரம்பிச்சிருக்காதுன காரணம் என்னன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபார் மவுண்டைன் கிளைம்பர்ஸ் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் எவரெஸ்ட்ல நீங்க ஏறணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு 7000 மீட்டர் மவுண்டைன் இதுக்கு முன்னாடி ஏறி இருக்கணும், அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 75 இயர்ஸ் அபோவ் ஏஜ் இருக்கக்கூடாது. இந்த ஒரு 2 கிரைட்டீரியா ரொம்ப மெயினான கிரைட்டீரியா. எஸ், இப்போ நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள வருவோம். என்ன மாதிரி ரூல்ஸ் அப்படின்னா, நாம போற மலத்தை வந்து நாமளே வந்து ஒரு பேக்ல வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் எதுக்கு அப்படின்னா, இதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் பயங்கரமா கொடுக்குறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பேசிக்கான பீக்ஸ் இருக்கு, எவரெஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொரு பீக். இந்த 2 பீக் தான் வந்து மவுண்டைன் கிளைம்பர்ஸால ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய காமனான ஒரு கிளைம்பிங் ஏரியாஸ், இல்லை ஒரு பீக்குன்னு கூட சொல்லலாம். பட் இந்த 2 பீக்குக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், எப்படி சொல்றது, ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பகுதியாக மாறுது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய அலிகேஷன்ஸ் ஃபைல் ஆகிறதுனால இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் கீழே இருந்து மேலே போறீங்க, அதாவது கீழே இருந்து கிளைம் பண்ணி மேலே போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து தேவையான இந்த ஒரு பேக்ஸ், அதாவது வந்து டாய்லெட் கலெக்டிங் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேக்ஸ் வந்து நீங்க வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து அந்த லொக்காலிட்டியில இருக்க ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பசங்களாமு அப்படின்ற ஒரு ஊராட்சியில இருக்கிற மிங்மா அப்படின்ற ஒரு தலைவர்னா அவர் வந்து அந்த மவுண்ட் எவரெஸ்ட் இன்னும் 2-3 பீக்ஸை வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அதை வந்து அவர் ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஒரு எப்படின்னா, அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி பீக்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஊராட்சியை வந்து நடத்திட்டு இருக்க ஒருத்தர் தான். என்ன மாதிரி விஷயம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஸ் கேம்ப், அந்த பேஸ் கேம்ப்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கிளைம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல் திங்ஸ், எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து கூட அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி தான்
ஒரு விஷயம் கம்ப்ளீட்டா ஏதோ எஜுகேஷன்லாம் இல்லாம ஒருத்தங்க கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனை வேணாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்த பிறகுதான் அவங்களை கிளைம் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இது ஒரு பேசிக்கான விஷயம். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப பேசிக் கேம்ப்ல இருக்கவங்க டாய்லெட்ஸ் இருக்கும், அந்த டாய்லெட்ஸே இருந்தாலும் அதை பேரல்ல கலெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ற அளவுக்கு பேஸ் கேம்ப்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இப்ப சப்போஸ் வந்து மவுண்டைன் ஏற 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 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெதர் கண்டிஷன்ஸ் மாறலாம், அங்க இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் மாறலாம், அங்க இருக்கிற எசென்ஷியல் திங்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ வந்து அந்த ஏரியாவுக்கு அந்தந்த கேம்ப், இப்போ ஒரு கேம்ப் எடுத்துட்டோம்னா பேஸ் கேம்ப்ல இருந்து ஃபர்ஸ்ட் கேம்பா, ஃபர்ஸ்ட் கேம்ப்ல இருந்து செகண்ட் கேம்ப், செகண்ட் கேம்ப்ல இருந்து தேர்ட் கேம்ப், ஃபோர்த் கேம்ப் வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த பேஸ்ட் கேம்ப்ல இருந்து ஃபோர்த் கேம்ப் கிட்ட போயிட்டு அந்த ஃபோர்த் கேம்ப் கிட்ட ரீச் ஆகும்போது அங்க இருக்கிற ரீஜியன் பேர் தான் சவுத் கோல் அப்படின்ற ஒரு ரீஜியனா. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஓப்பன் டாய்லெட், அதாவது திறந்த வெளி மலம் கழிக்கும் பொது இடம் அப்படின்ற மாதிரி, பொது கழிப்பிடம் அப்படின்ற மாதிரி ஒரு காயின் பண்ணிட்டாங்க. இதை வந்து காயின் பண்ணவர் யாருன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய மவுண்டைன் கிளைம்பர்ஸை வந்து அசோசியேட் பண்ணி பயங்கரமா எடுத்துட்டு போயிட்டு ஒரு எஜுகேஷன் கொடுக்குற ஒரு ஸ்டீஃபன் அப்படின்றவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து கிளைம் பண்ணிட்டு போறவங்க எல்லாருமே வந்து எஜுகேஷன் ஓரளவுக்கு அதை பத்தி அவேர்னஸ் இருக்கவங்க எப்படி வந்து நம்ம மூலியமா வர மலத்தை வந்து எப்படி வந்து வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பள்ளம் தோண்டி போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த ஃபோர்த் கேம்ப்க்கு அப்புறம் சவுத் கோல்ன்ற ரீஜியன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா துர்நாற்றம் வீசுது, பயங்கரமா துர்நாற்றம் வீசுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாரு. எஸ், அங்க இருக்கிற சபர்மாதா அப்படின்ற ஒரு சென்டர் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் எடுக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து அந்த இடம் அசுத்தமாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு 3 to 4 tons ஆஃப் வேஸ்ட், அதாவது மனித கழிவுகள் இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கேம்ப்ல இருந்து ஃபோர்த் கேம்ப் வரைக்கும். அதுலயும் பெரும்பாலான டாய்லெட்ஸ் வேஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்த் கேம்ப்ல சவுத் கோல்ன்ற ரீஜன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் தான். அதை தவிர்த்து மவுண்ட் எவரெஸ்ட் நம்மளுக்கு தெரியும், என்னதான் வந்து அது நேபாள் ரீஜியன் கிட்ட இருந்தாலும் த கண்டினியூஷன் இஸ் ஆல்சோ இன் இந்தியா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். பட் அது வந்து துர்நாற்றம், அசுத்தம், இல்லைன்னா வந்து குப்பைகள் மேடா மாறக்கூடாது அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் தெளிவா பிளான் பண்ணி நேபாள் கவர்மெண்ட்டும் வந்து வருஷம் வந்து ஒரு பெரிய கேம்பெயின் இல்ல பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வச்சு கார்பேஜ் கிளீனிங் சொல்லிட்டு மவுண்டன்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் இந்த ஹெலிகாப்டர்ஸ் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்களா. ஆனாலும் நிறைய விஷயங்கள் மாறவே முடியல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை எடுத்து வந்திருக்காங்க. எஸ், என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்ஸ், டாய்லெட் பேக்ஸ். அந்த பேக் வந்து சப்போஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பேஸ் கேம்ப்ல வந்து ஒரு பர்சன்ஸ்க்கு 2 பேக்னு கொடுப்பாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து கிளைம் பண்ணி போறவங்க வந்து 2 weeks இருப்பாங்களாம். பெர் டே வந்து ஒரு 250 grams ஆஃப் மனித கழிவுகள் டாய்லெட் வேஸ்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணி ஒரு பேக்ஸை 5 to 6 times யூஸ் பண்ணலாமா. ஸோ வந்து 2 பேக்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து மேக்ஸிமம் 2 weeksல கவர் பண்ணிடலாம். அதுக்கு மேற்பட்டு நம்ம அதை எடுத்துட்டு வர கெப்பாசிட்டியும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மலம் டாய்லெட்ஸ் வேஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து கேட்கும் போது சில பேருக்கு வந்து முகம் சுழிக்கிற அளவுக்கு இருக்கலாம். பட் ஆனா வந்து அது வந்து நம்மளோட பாத்ரூம்ஸ்ல இல்ல நம்மளோட எதை சொல்றது ரெஸ்ட் ரூம்ஸ்ல வந்து போறது, இல்லைன்னா வந்து இட்ஸ் க்ளோஸ்டு இதுவா ஒரு டிஸ்போஸ் கரெக்டா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பட் திறந்த வெளியா வந்து டிஸ்போஸ் பண்ணாம பனிப்பொழிவுல அப்படியே ஒரு மனித கழிவுகள் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசும். அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து கிளைம் பண்ண போறவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கும், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருங்க. அப்படியே சொல்லிட்டே போனா அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும், வழிக்கு விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பேக்ஸை வந்து அவங்க யூஎஸ்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த ஒரு அசோசியேஷன் கிட்ட இருந்து வாங்குறாங்க. எஸ், ஒரு 8000 பைகள் வாங்குறாங்களா இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல. இதை ஃபர்தரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைகள் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையோட பெரிய இந்த பேக்ஸோட பெரிய சிறப்பம்சம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்க கெமிக்கல் வந்து நம்ம போற மனித கழிவுகளை வந்து அதுல இருக்கிற துர்நாற்றத்தை வந்து எடுக்கிற அளவுக்கு ஒரு கெமிக்கல். அது மட்டும் இல்லாம சேமிச்சு வைக்கிறதுக்காக ஒரு தனியான ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிளைம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ், நான் வந்து இன்னும் ஒரு சில பிளாக்ஸ்லாம் படிக்கும் போது அப்படிதான் அதுல கிளியரா போட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி யூஎஸ், நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல நிறைய பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒன்ஸ் வந்து உங்களோட கிளைமிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு
நீங்க எடுத்துட்டு வந்து பேசிக் கேம்ப்ல அதை டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஆல்சோ சேஃப், அவர் என்விரான்மெண்ட் இஸ் ஆல்சோ சேஃப், நீங்களும் சேஃபா இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. எஸ், இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு முன்னெடுப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜான் ஃபெப் மார்ச்சுக்கு அப்புறம் வந்து கிளைம்பிங் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட். இது வரைக்கும் வந்து ஒரு 400+ மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். 400 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு 800 அசிஸ்டன்ஸ்னு வச்சு ஆல்ரெடி வந்து ஒரு 1200 அப்படின்னு இன்டூ 2 அப்படின்னு கணக்கு போட்டு இது வரைக்கும் ஒரு 8000 பேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்கதா அங்க இருக்கிற லோக்கல் ஊராட்சி கவர்மெண்ட் எல்லாருமே சொல்றாங்க. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தான் அங்கேயும் ஊராட்சியில இருக்காங்க, எஸ் சொல்லிட்டு இருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் என்விரான்மெண்ட் ஒரு கிளைம்பிங் ப்ராசஸ்ல இருக்கவங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து லோக்கல் கவர்மெண்டோட ஒரு மிகப்பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது, இட்ஸ் ஆர்டர் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. அதை தவிர்த்து அந்த லோக்கல் கவர்மெண்ட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிளைம்பிங் ப்ராசஸ் அப்போ வரதே இல்லை. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், ஒரு ஃபார்மாலிட்டிஸா இருக்கட்டும், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் வந்து நாம வந்து ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் ஒரு கிளைம்பர்ஸ்க்கு கொடுத்த பிறகு தான் வந்து மேலே அனுப்புவோம் அப்படின்னு. பட் அதுக்கு வந்து அஃபீஷியல்ஸ் யாருமே இல்லை, அதுவே இங்கே ஒரு பெரிய மைனஸ். அதெல்லாம் தாண்டி என்ன சொல்லுவாங்க, அன்அஃபிஷியலாக கிளைம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து சப்போஸ் போகிறாங்க அப்படின்னா போயிட்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை, போகிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஆகி அந்த இடத்துலயே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அதுவும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்டோட என்விரான்மெண்டல் ப்ராசஸ் எல்லாம் தாண்டி அதை சுற்றி நடக்கிற விஷயத்த யாராவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்து மானிட்டர் பண்ணணும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கரை வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காது. இட்ஸ் அ பெரிய மவுண்டைன், 25,000 அடி மவுண்டைன். அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும்னா இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். ஸோ வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நேபாள் கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து எடுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த ஒரு மலை பேக்ஸ், அதாவது மலக்கழிவுகளை சேமிக்கக்கூடிய பைகளை பத்தி இந்த இம்ப்ளிமெண்டேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இம்ப்ளிமெண்டேஷனால கண்டிப்பா நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் வந்து பாதுகாக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பை பை, see you. தண்ணியை கமெண்ட் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பை.